Good morning to all of you. Today we can learn what are all the process of issue of equity shares. What process we can follow to issue equity shares. Yesterday we saw what are the various types of capital, what is meant by company, features of a company, so and so. So that and all already first year you had learned. So here a company can issue shares as per the provisions of Indian Companies Act. Okay. So and guidelines issued by SEBI. SEBI means Securities Exchange Board of India. So based on that guidelines, only based on the SEBI guidelines, companies can issue its shares to the public. So what are all the guidelines process? First one, inviting subscription. First process is inviting subscription. A public company has to issue prospectus and invite general public to subscribe for its shares. அதாவது வந்து ஒரு பப்ளிக் கம்பெனிக்கு வந்து அவங்களோட ஷேர் இஷ்யூ பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு பப்ளிக்கு இன்வைட் பண்ணணும். அதாவது லீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்லேயே இன்விடேஷன் வைக்கணும். அதாவது இஷ்யூ ப்ராஸ்பெக்டஸ் சொல்லுவாங்க. அந்த ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்து இந்த மாதிரி மக்கள் கையிலேருந்து யாருக்கு ஷேர் வந்து வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் நியூஸ் பேப்பரில் லீடிங் நியூஸ் பேப்பரில் கொடுப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு இன்வைட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அடுத்து பாருங்கள், ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன். இது பார்த்ததும் இந்த இன்விடேஷன் பார்த்து என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளிகேஷன்ஸ் ஆர் டெபாசிட்டட் இன் ஏ ஷெட்யூல்டு பேங்க். பாருங்கள், ப்ராஸ்பெக்டஸை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் அப்ளிகன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் மணி பேங்கில் வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் மணி மஸ்ட் பி அட்லீஸ்ட் 5% ஆஃப் த நாமினல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ். அதாவது 100 ரூபாய் நாமினல் வேல்யூ, அதாவது ஃபேஸ் வேல்யூ உள்ள ஷேர்ஸாக இருந்தால் அதில் 5 rupees மினிமம் அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் இன்வைட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன், செகண்ட் ப்ராசஸ் ரெசீட் ஆஃப் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறது, அதாவது பை வே ஆஃப் பேயிங் அப்ளிகேஷன் மணி பேங்கில் பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து 100 ஷேர் வேணும், 5 rupeesனா 500 rupees நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகிடும், நம்ம வந்து அப்ளை பண்ண மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ரிசீவிங் த அப்ளிகேஷன் என்ன பண்ணுவாங்க, அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸு. கம்பெனிஸ் வாண்ட்ஸ் டு அலாட் த ஷேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்பெனி அந்த ஷேர் ஹோல்டருக்கு வந்து அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து ஷேர் அலாட் பண்ணுவாங்க. when the minimum subscription stated in the prospectus has been subscribed by the public. அதாவது மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் இவ்வளோத்தும் வரணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது ப்ராஸ்பெக்டஸு. அது வந்துட்டாங்கன்னா உடனே பண்ணுவாங்க, கம்பெனி வந்து ஷேர் அலாட் பண்ண தொடங்குவாங்க. மினிமம் இத்தனை ஷேர்ஸ் இருந்தால் தான் ஷேர் இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். அதனால் அது வந்ததும் அத்தனை பேர் அப்ளை பண்ணதும் உடனே இஷ்யூ பண்ண தொடங்கிடுவாங்களாம். அப்போ அப்ளிகேஷன் பண்ணி இப்போ இஷ்யூ பண்ண முடியல, 100 ஷேரு அப்ளை பண்ணவங்களுக்கு 50 தான் இஷ்யூ பண்ண முடிஞ்சது. நிறைய பேர் சிலப்போ ஒரு சம்டைம்ஸ் வந்து 1 lakh ஷேர் தான் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ, 2 lakh அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த 100 ஷேர் அப்ளை பண்ணவங்க 50 ஷேரு இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ மிச்ச மணி என்ன, அப்ளிகேஷன் மணி என்ன பண்ணுவாங்க, அது ரீஃபண்ட் பண்ணுவாங்க. மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் நாட் ரிசீவ் பண்ணலன்னா அப்ளிகேஷன் மணி ரிசீவ்டு ஹாஸ் டு பி ரீஃபண்டட் டு த அப்ளிகன்ஸுக்கே திரும்ப கொடுத்துடணும். அப்போ அந்த வருஷம் இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். புரியுங்களா? அப்போ மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்த பிறகு தான் ஷேர் இஷ்யூ பண்ண தொடங்குவாங்க. மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்தும் ஷேரு இஷ்யூ பண்ணதோட அதிகமாக ஷேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ப்ரோராட்டா பேசிஸ்னு ஒரு பேசிஸ் இருக்குது. எத்தனை அப்ளை பண்ணாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோத்து இருக்குதோ, இப்போ 200 அப்ளை பண்ணால் அவங்களுக்கு ஒரு 100 கொடுங்க, அந்த மாதிரி ப்ரோரைட்டா பேசிஸில் இஷ்யூ பண்ணுவாங்க. இல்லை மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபுல் அப்ளிகேஷன் பண்ணி ரீஃபண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஷேர் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஏ கம்பெனி மே இஷ்யூ ஷேர்ஸ் எய்தர் ஃபார் கேஷுக்கும் பண்ணலாம், ஆர் கன்சிடரேஷன் அதர் தான் கேஷ் இல்லாமல், அதாவது வேறு ஏதாவது அசெட்டுக்கு பதிலாக ஷேர் கொடுக்கலாம், அந்த மாதிரி கூட செய்வாங்க. அதாவது அந்த கேஷ் மே பி ரிசீவ்டு, கேஷ் வந்து இன்ஸ்டால்மெண்ட்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கட்டமாக வாங்குவாங்க, இல்லைனா அட் ஒன் டைம் சொல்லுவாங்க, லம்சம் மொத்தமாகவும் வாங்குவாங்க. பழைய காலத்திலாம் இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் வாங்குவாங்க, இப்போல்லாம் நிறைய லம்சம், அதாவது மொத்தமாக தான் வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் ஃபஸ்ட்டு கேஷு, அது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் ஃபார் கேஷ் இன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கேஸ் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். ஷேர் கேபிட்டல் மே பி ரிசீவ்டு த்ரூ இன்ஸ்டால்மெண்ட்ஸு. எப்படி ரிசீவ் பண்ண வருங்க, ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு அதுக்கு பேர் அப்ளிகேஷன் மணி, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் அதுக்கு பேர் அலாட்மெண்ட் மணி, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு ஃபஸ்ட்டு கால், தென் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டு ஃபைனல் கால். இப்படின்னு 4 மணியாக தான் ரிசீவ் பண்ணுவாங்க.
ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுவாங்க, அடுத்தது வந்து அலாட்மெண்ட் மணி, அடுத்து வந்து ஃபஸ்ட் கால் மணி, அடுத்து வந்து செகண்ட் கால் மணி. அப்படி 4 செக்ஷனாக தான் ரிசீவ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணுவாங்க, கால் பண்ணி ரிசீவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கால் பண்ணுவாங்க, இவ்வளோத்து பணம் பே பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபைனல் கால்னு சொல்லுவாங்க, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால்ஸ். இந்த மாதிரி தான் இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ இப்படி சம்டைம்ஸ் தேர்ட் அண்ட் ஃபைனல் கால் கூட இருக்கலாம், அந்த மாதிரி செய்வாங்க. இப்போ வந்து நாம் இதில் என்ன படிக்க போறீங்கன்னா, ஒன் கால் பாருங்க. the amount of one call should not more than 25% of the face value. ஃபேஸ் வேல்யூவோட 25% அதிகமாக இருக்கக்கூடாது ஒன் கால். அதாவது வந்து 10% அப்ளிகேஷன் மணி 100 ரூபாய் ஷேர் வேல்யூன்னு வச்சுக்கோங்க. 10% அப்ளிகேஷன் பண்ணால் 10 rupees போயிடுச்சு. அப்புறம் 20% அலாட்மெண்ட் பண்ணினா 20 rupees போயிடுச்சு. அப்போ மொத்தம் 30 ரூபாய்க்கு ரிசீவ் பண்ணியாச்சு. மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 70 rupees இருக்கும். அப்போ வந்து 25% தானே நம்ம வந்து கால் பண்ணி ரிசீவ் பண்ண முடியும். 25 3 டைமாக 25 அப்புறம் ரிமைனிங் வந்து 20 வரும். அந்த மாதிரி தான் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கால் மணியில் வந்து அட்லீஸ்ட் 25% இருக்கணும். ஆனால் 25% அதிகமாக இருக்கக்கூடாது. நாட் மோர் தேன் 25% ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு தான் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன படிக்க போறீங்கன்னா, if the shares when companies issues shares at price equal to the face value, ஃபேஸ் வேல்யூக்கு ஈக்குவலான வேல்யூக்கு நம்ம இஷ்யூ பண்ணுறாங்கன்னா issued at par சொல்லுவாங்க. இப்போ ஷேர் வேல்யூவுக்கு ஃபேஸ் வேல்யூவோட கம்மியான விலைக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட்னு சொல்லுவாங்க. ஃபேஸ் வேல்யூவோட அதிகமான விலைக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா இஷ்யூட் அட் ப்ரீமியம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 3 டைப் இஷ்யூ தான் இருக்கும். இஷ்யூடு ஆஃப் ஷேர்ஸ் அட் பார் வேல்யூ, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் டிஸ்கவுண்டு, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் ப்ரீமியம் அப்படின்னு 3 டைப் இஷ்யூ இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார், அதாவது ஃபேஸ் வேல்யூ. பார் மீன்ஸ் ஃபேஸ் வேல்யூவில், அதாவது 10 ரூபாய் மதிப்புள்ள ஷேர் 10 ரூபாய்க்கே இஷ்யூ பண்ணும்போது இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அட் பார் வேல்யூன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுதுறது ஒவ்வொரு டைம். ஃபஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கால் பண்ணி ஃபஸ்ட் அலாட்மெண்ட் பண்ணி ரிசீவ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கால் மணி, ஃபஸ்ட் கால் மணி, செகண்ட் கால் மணி அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி அப்படின்னு தான் வரும்னு சொன்னேன் இல்லையா. இப்போ ஒவ்வொரு மணி ரிசீவ் பண்ணும்போது அது எப்படி வந்து ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து அலாட்மெண்ட் பண்ணி கால் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி, அது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஃபஸ்ட் கால் மணி டியூ ஆகும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி, ரிசீவ் பண்ணும்போது என்ன ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி பண்ணி இதை நல்லா கவனமாக படிச்சு தான் பேசிக் ஜேர்னல் என்ட்ரிஸ். அண்டர்ஸ்டுட்? ஃபர்ஸ்ட் ஆன் த ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணும்போது எப்பவும் பணம் ரிசீவ் பண்ணுவோம் பேங்க் அக்கௌண்ட் தானே டெபிட் கொடுக்கும். த்ரூ பேங்க் தான் எல்லா டிரான்சாக்ஷன். அப்போ பேங்க் அக்கௌண்ட் எட்டு டு ஷேர் அப்ளிகேஷன். ரிசீவிங் மணி கேஷ் வரும்போது பேங்க் அக்கௌண்ட் லெட்டர் ஒரு கேஷ் அக்கௌண்ட் லெட்டர் தானே நம்ம படிச்சிருக்கோம். அதனால தான் பேங்க் அக்கௌண்ட் லெட்டர் டு ஷேர் அப்ளிகேஷன். இப்போ இந்த ஷேர் அப்ளிகேஷன் மணி வந்து ஷேர் கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அப்போ இப்போ ஷேர் அப்ளிகேஷன் கிரெடிட் தானே, அப்படியே டெபிட் கொடுத்துடணும். ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் லெட்டர் பாருங்கள், ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் லெட்டர் டு ஷேர் கேபிட்டல்னு வரும். ஷேர் கேபிட்டலுக்கு கிரெடிட் கொடுத்துடணும் அப்படி. சரிங்களா? அந்த 2 ஜேர்னல் என்ட்ரி. இப்போ அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ண ஜேர்னல் என்ட்ரி முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில டைம் அப்ளிகேஷன் பண்ணி ரீஃபண்ட் பண்ணணும், ரிஜெக்டட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ரீஃபண்ட் பண்ணணும்னு சொல்லி அப்போ இதுக்கு ஆப்போசிட் ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரிக்கு அப்படியே ஆப்போசிட் பாருங்கள். ஷேர் ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் லெட்டர் டு பேங்க் பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் லெட்டர் டு பேங்க் அப்படியே ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரியோட ஆப்போசிட். டெபிட் கிரெடிட்டாக மாறும், கிரெடிட் டெபிட்டாக மாறும், அவ்வளோதான். சரிங்களா? இது அந்த 3 ஜேர்னல் என்ட்ரி. ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணும்போது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரீஃபண்ட் இருந்தால் அதுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரியோட அப்படியே ஆப்போசிட்டாக ஜேர்னல் என்ட்ரி வரும். அதுக்கு அடுத்து பாருங்கள், அலாட்மெண்ட் பண்ணி டியூ ஆகும்போது அலாட்மெண்ட் பண்ணி பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது டியூ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஜேர்னல் என்ட்ரி பாருங்கள், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் லெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஃபஸ்ட்டு டியூ ஆகும். அதுக்கப்புறம் தான் ரிசீவ் பண்ணும்போது எப்பவும் போல பேங்க் அக்கௌண்ட் லெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட். அதே போல் தான் ஒவ்வொரு டைமும் ஃபஸ்ட் கால் மணிக்கும் அதே தான் பாருங்கள். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் கால் அக்கௌண்ட் லெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். இங்கே ஷேர் அலாட்மெண்ட்ன்றது ஃபஸ்ட் காலாக மாறும். அதே மாதிரி செகண்ட் கால் மாறும். அதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணும்போது பாருங்கள், கால் பண்ணி ரிசீவ் பண்ணுவோம் பேங்க் அக்கௌண்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் கால். செகண்ட் கால் ரிசீவ் பண்ண பேங்க் அக்கௌண்ட் லெட்டர் டு செகண்ட் கால். இதே ஜேர்னல் என்ட்ரி தான் செகண்ட் காலுக்கு டியூ ஆகும்போது இதே ஜேர்னல் என்ட்ரி தான். ஃபஸ்ட் காலுக்கு டியூ ஆகும்போது இதே ஜேர்னல் என்ட்ரி தான். தேர்ட் காலுக்கு டியூ ஆகும்போது இதே ஜேர்னல் என்ட்ரி தான். இப்போ ஒரே ஒரு கால் மட்டும் வச்சு நம்ம இந்த 7 ஜேர்னல் என்ட்ரி எழுதும். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, அப்புறம் ரீஃபண்ட் அப்ளிகேஷன் பண்ணி 3, அப்போ அலாட்மெண்ட் பண்ணி டியூ ஆகும்போது 4, அலாட்மெண்ட் பண்ணி ரிசீவ் பண்ணும்போது 5, கால் பண்ணி டியூ ஆகும்போது 6, கால் பண்ணி ரிசீவ் பண்ணும்போது 7. இதுதான் இந்த 7 ஜேர்னல் என்ட்ரி. ஓகே,
இந்த ஜேர்னல் என்ட்ரி நல்லா தரோவாக லேர்ன் பண்ணிக்கோங்க. தென் we can go to the sums. Thank you. Those who are not at all subscribed, please subscribe. If the red button is red color, so if the subscribe button is red color, please subscribe the red button. Then in order to get the notification, all in the bell icon, press it and you will get the notification for each and every video. Thank you.